தமிழர்களுக்கு வணக்கம். குறிப்பாக சிஎம் சார் அவர்களுக்கும் டிவிகே தொண்டர்களுக்கும் வணக்கம். சிஎம் சார் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி சார், மிக எளிமையான கேள்வி தான். உங்களுக்கு த்ரிஷா முக்கியமா, தமிழர்கள் முக்கியமா? இந்த கேள்வியை நான் ஏன் கேட்குறேன்றதையும் சொல்லிடுறேன். கோவையில் போதைப் பொருள் பழக்கத்தை தட்டி கேட்டதுக்காக ஒரு மாணவர் அடுத்து கொலை செய்யப்பட்டிருக்கார். நீங்கள் அந்த கல்லூரி மேலே இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ சென்னையிலையும் திருவெற்றியூர்ல ஒரு பள்ளி மாணவன் அடுத்து கொலை செய்யப்பட்டிருக்கார், அதே போதைப் பொருளால தான். இதுக்கும் நீங்க நேரடியா எந்த நடவடிக்கையும் வேகமா எடுக்கல. 3 பேர் அரெஸ்ட் பண்ணதான் சொல்றாங்க. ஆனா அந்த பாதிக்கப்பட்ட, அதாவது கொலை செய்யப்பட்ட அந்த பையனோட அப்பா அந்த 3 பேர் காட்டணும்னு சொன்னதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட காட்டணும். சரி, ஓகே. கர்நாடகாவில் 3 தமிழர்களை சுட்டு கொண்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க அறிக்கை தான் விட்டுருக்கீங்களே தவிர ஒரு அழுத்தமோ இல்லை ஒரு நடவடிக்கையோ நீங்க என்ன எடுக்கல. சரி, ஓகே. மைக்கேல் என்பவர் முருகனை பற்றி, எந்த முருகன்? தேர்தல் நேரத்தில் ஒரு வேலை தூக்கிட்டு எல்லாரும் கூட காமிச்சிங்கல்ல, எம்மதமும் சம்மதம்ன்ற மாதிரி, அந்த வேலை கொண்டிருந்த முருகன் அவரை அசிங்கமா திட்டி போஸ்ட் போட்டிருந்தாரு மைக்கேல் என்பவர். அவர் மீது நீ நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அதுவும் எடுக்கல. கடைசியில் இந்து முன்னணி புகார் கொடுத்து அந்த புகாரின் அடிப்படையில் அவர் காவல்துறை கைது செய்திருக்கு. நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை தெரியல. இவ்வளவு தமிழர்கள் பாதிக்கப்படும் பொழுதோ இல்லை தமிழ் கடவுள்கள் அவமதிக்கப்படும் பொழுதோ உங்களுக்கு அது பெருசா தெரியல. ஆனா உதயநிதி அவர்கள் காவிரி பிரச்சனை பேசும்போது கீழ்கம்லாம் திருஷ்டான்னு கத்திட்டு கிடந்தாங்க. அப்போ ஒரு தண்ணி எங்க வரணுமோ வரலன்னு அவ்வளோ வேகமா கைது செஞ்சிருக்கீங்க. ஏன் சார் திருஷ்டா காட்டுற அவ்வளோ வேகம் ஏன் சார் தமிழர்கள் மேல காட்ட மாட்டேன்றீங்க? இந்த தமிழ் தானே உங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. நீங்க அந்த ஒரு ஓட்டுல ஜெயிச்சிங்களா சார்? திருஷ்டா போட்ட ஒரு ஓட்டுல ஜெயிச்சிங்களா இல்லை 1 கோடி பேர் போட்ட ஓட்டுல ஜெயிச்சிங்களா? அப்புறம் எப்படி சார் திருஷ்டா காட்டுற வேகம் ஏன் தமிழர்கிட்ட காட்ட மாட்டேன்றீங்க? அன்னைக்கு வேலை எடுத்தீங்க தேர்தலின் போது, இன்னைக்கு அந்த வேலை கொண்டிருக்கிற வேலையை அசிங்கமா திட்டாரு. ஆனா வேற ஒருத்தர் புகார் கொடுத்துதான் கைது பண்ணணுமா? இப்போ உதயநிதி மட்டும் எப்படி கைது பண்ணீங்க? வேற யாராவது புகார் கொடுத்தாங்களா? இல்லை த்ரிஷா புகார் கொடுத்தாங்களா? உதயநிதி மட்டும் எப்படி கைது பண்ணீங்க? ஓ, இன்னும் எனக்கு புரியல சார். உங்களுக்கு த்ரிஷா முக்கியமா, தமிழர்கள் முக்கியமா? திரும்ப அதே கேள்வி தான். டிவிகே தொடர்புகிட்ட உங்களுக்கு கேட்டுக்கிறேன். இப்போ நீங்க ஏதோ ஒரு மாற்றத்துக்காக தான் விஜய் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதுல எனக்கு மாற்றத்திற்கு இல்லை. ஏதோ ஒரு மாற்றம் வேணும். போன ஆட்சி சரியில்லை, கேவலமா இருந்துச்சு, ஓகேங்களா? அதனால மாற்றம் வேணும்னு எடுத்தீங்க. ஆனா என்ன மாற்றத்தை நீங்க பாத்தீங்க? அன்னைக்கு ஸ்ரீமதின்ற பெண் பள்ளிகளாக கொலை செய்யப்பட்டாங்க. அப்போ திமுக ஆட்சி பள்ளியை தான் காப்பாத்துச்சு. இன்னைக்கு நீங்க கல்லூரியை தான் காப்பாத்துறீங்க. என்ன வித்தியாசம்? அப்போ இது எப்படி மாற்ற முடியும்? உண்மையிலேயே மாற்றம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க, பேரளவில் ஒரு மாற்றம் வந்துருச்சு. ஓகே, திமுக ஆட்சி ஒழிஞ்சது, தாவேக ஆட்சி வந்துருச்சு. ஆனா செயல்பாடு அளவுல ஒரு மாற்றம் வரணும்னா என்ன பண்ணணும்? அப்போ உங்க கட்சி ஆட்சியில் இருக்குன்றத மறந்துடுங்க. ஏதோ ஒரு கட்சி இருக்கு, இங்க தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த பாதிப்பை நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கணும். அந்த பாதிப்பை நீங்க தான் கேட்கணும். தேர்தல் நேரத்துல மட்டும் விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எவ்வளோ ஸ்டேட்டஸ் வச்சிருப்பீங்க, எவ்வளோ ட்விட்டர்ல போட்டிருப்பீங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாமே யூஸ் பண்ணிருப்பீங்கல்ல. அதே வேகத்தை இன்னைக்கு தமிழர்கள் பாதிக்கப்படும் போது நீங்க காட்டணும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் பாதிக்கப்படும் பொழுதும் நீங்க அந்த வேகத்தை காட்டணும். ஏன்னா நீங்க தான் வேகமா உழைச்சி தாவேக ஆட்சி கொண்டு வந்தீங்க, சரிங்களா? இன்னைக்கு நீங்க தான் உழைச்சி உண்மையில அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். அது உங்களுடைய தலையாய கடமை. ஏன்னா நீங்க தான் ஆட்சி கொண்டு வந்தீங்க. இதே கடமை ஒருவேளை திமுகவில் இருந்தவங்களுக்கு இருந்திருந்தால் நாட்டில் அவ்வளவு நல்லது நடந்திருக்கும். அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு முட்டு கொடுக்கணும் திமுகவுக்கு. இப்ப நீங்க எப்படி? நீங்களும் முட்டு தான் கொடுக்க போறீங்களா, இல்ல ஒரு மனிதனா மனசாட்சிப்படி நடக்க போறீங்களா? நீங்க நினைச்சா மாற்ற முடியுங்க. ஏன்னா இப்ப நாங்களாம் விமர்சிச்சு போட்டா கூட, இவன் எதிர்கட்சிகிட்ட பணம் வாங்கிட்டான், இவன் அவன்கிட்ட பணம் வாங்கிட்டான், இவனுக்கு விஜயை பிடிக்கல, இவன் அஜித் ரசிகர், எதையாவது சொல்லி எங்களோட கருத்தையும் மாத்தி விட்டுறாங்க. நீங்க கேளுங்க. நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, அன்னைக்கு ஓட்டு கேட்டீங்கல்ல, அன்னைக்கு ஓட்டு கேட்டது நீங்க தானே. இப்ப நீங்க கேள்வி கேட்டாதான் இது சரியா இருக்கும். அன்னைக்கு எப்படி விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறோ, இன்னைக்கும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆபத்தையும் ஒவ்வொரு பாதிப்பையும் நீங்க தான் ஸ்டேட்டஸா வைக்கணும். அப்பதான் உங்க கட்சியோட மேல் இடத்துக்கு ஒரு அழுத்தம் வரும். ஓ, நமக்கு ஓட்டு கேட்டவங்களே, அதாவது ஓட்டு போட்டவங்களே என்னைக்கும் மதிக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். அட்லீஸ்ட் ஓட்டு கேட்டவங்க நம்மளுடைய தவறுகளை சுட்டி காட்டுறாங்களே அப்படின்ற பயம் அவங்களுக்கு வந்துச்சுன்னாதான் ஏதோ கொஞ்சமாவது நல்லது செய்வாங்க. நீங்களே சிந்திச்சு பாருங்க. த்ரிஷான்ற ஒரு பெண்ணுக்கு முதலமைச்சர் எவ்வளவு வேகமா செயல்பட்டாங்க. அது ஏன் கர்நாடகாவில் செத்த 3 பேருக்கு காட்டல? அது ஏன் மைக்கேல்ன்றவர் தமிழ் கடவுள் முருகன் அசிங்கமா பேசும்போது அந்த நடவடிக்கை, அந்த வேகம் ஏன் காட்டல? கோவையில கல்லூரி மாணவன் சாகும்போது ஏன் காட்டல? திருவெற்றியூர்ல சாகும்போது ஏன் காட்டல? இப்போ ஆதவர்ஜன் நேர்ல போனாரு. இப்ப நேர்ல போய் ஆறுதல் சொல்றதுன்றது நமக்கு பெருசா தேவையில்லை சார். அது ஒரு நாடகம். அது நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, நானும் சொல்றேன்.
அது ஒரு நாடகம். இலங்கையில இலங்கை ராணுவத்தால் வந்து தமிழக மீனவர்கள் அடிக்கடி சுட்டு கொல்லப்பட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் கருணாநிதியும் சரி ஜெயலலிதாவும் சரி உடனே பிரதமர் கடிதம் எழுதுவோம். அப்போ என்ன அதெல்லாம் வந்து அக்கறை நடத்துமா? அதாவது ஒரு நாடகம் நமக்கு தெரியும்ல. அதே போலதான் இந்த பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு நேரில் போகிறது, ஆறுதல் சொல்றது, இதெல்லாம் வந்து ஒரு நாடகம். இதெல்லாம் யாரு பண்ணலாம்னா ஆட்சியில இல்லாதவங்க பண்ணலாம். புரியுதுங்களா? ஆட்சியில இல்லாதவங்க நான் உனக்காக இருக்கிறேன், என்கிட்ட இந்த மாதிரி பாதிப்பு இருக்கு, கவலைப்படாதீங்கன்னு ஒரு ஆறுதலாக நேரில் போய் சொல்லலாம். உதாரணத்துக்கு தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் போராட்டத்தப்போ சுட்டு தள்ளினாங்க மக்களை. அன்னைக்கு விஜய் இரவோட இரவாக போயிட்டு மக்களை சந்திச்சாருன்னா அது சரியானது, அது சூப்பரான வேலை. அது குறிப்பா இரவுல போய் சந்திச்சார்ல, மற்ற மக்களுக்கு உள்ள கொடுக்க கூடாதுன்ட்டு, அது சரியான ஒரு வேலை. ஆனா இன்னைக்கு விஜய் ஆட்சியில் இருக்கிறாரு, அவரு ஆறுதல் சொல்ற இடத்துல இல்ல, ஆட்சியில் இருக்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்ணணும்? போதைப் பொருளை முழுவதுமாக தமிழ்நாட்டில் தடை செய்ய வேண்டும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அன்னைக்கு விசில் சின்னத்தை லோகோ வச்சுங்கள, இன்னைக்கு பேன் ட்ரக்ஸ் அப்படின்றத நீங்க ஸ்டேட்டஸா இருக்கணும், டிபியா இருக்கணும். முதலமைச்சருக்கு நீங்க தான் அழுத்தம் கொடுக்கணும். உங்க கட்சி மாவட்ட செயலாளருக்கோ பகுதி செயலாளருக்கோ இல்லைன்னா வந்து எம்எல்ஏக்கோ நீங்க தான் அழுத்தம் கொடுக்கணும். கீழே இருந்து அழுத்தம் போச்சுனாதான் மேல இருக்கிறவங்க அந்த அழுத்தத்தை மதிச்சு செயற்பாட்டு அளவுல மாற்றத்தை கொண்டு வருவாங்க. அப்ப இந்த நாடு மாறணும்னா உங்ககிட்ட மட்டும்தாங்க இருக்கு. உண்மையிலே சொல்றேன், யூடியூப்ல உட்காந்துட்டு 1000 பேசலாம் சரிங்களா, ஆனா மாற்றம் இன்னைக்கு உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டால் மட்டும்தான் மாற்றம் வரும். இல்லைன்னா ஒரு பெரிய புரட்சி வரணும், ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு பெரிய புரட்சி வரணும். அதுக்கு வந்து இந்த பாதிப்புகள் பத்தாது, இன்னும் பல பேர் சாகும், அப்பதான் அது வரும். அது வரைக்கும் இது ஒரு விமர்சனமாகவே போயிட்டு இருக்கும். ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா இனி ஒரு போதைப் பொருளால ஒரு மாணவன் சாகாம தடுக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு டிவிக தொண்டர்கள் எல்லாமே கொஞ்சம் நாட்டுக்காகவும் வேலை செய்யணும். நன்றி.